அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும். இன்னைக்கு நம்ம அறத்துப்பால்ல இல்லறவியல்ல 23வது அதிகாரமான ஈகை அப்படின்ற அதிகாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 230வது குறளா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் இயையா கடை. அதாவது சாதல் அப்படின்றதுனா உயிர் போகிற நிலை இருக்கு இல்லையா, ஒருத்தவங்க இறந்து போறாங்க இல்லையா, அது மிகவும் துன்பமான ஒரு விஷயம், மிகவும் கொடுமையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சாதல் என்பது ஒரு துயரமான விஷயம்தான். ஆனா யாராவது நம்ம கிட்ட வந்து உதவின்னு கேட்கும்போது, யாராவது நம்ம கிட்ட யாசகம் கேட்கும்போது அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை சாவதை காட்டிலும் மிகப்பெரிய துன்பம். அதுக்கு நீ செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதற்கு சாவதே இன்பம் அப்படின்றாரு. கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லும் நிலையை விட சாவது இன்பம் அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். அதாவது நம்ம உயிர் போறது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துன்பம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் துன்பம் கிடையாது. ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த உதவி செய்யுங்க, எனக்கு இந்த யாசகம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இதை சொல்லும்போது கர்ணன் தான் ஞாபகத்துக்கு வராரு. எனக்கு இந்த உதவி செய்யுங்க, எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கும்போது இல்லை என்று அவர்களுக்கு சொல்வது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துன்பம். அதற்கு சாவதே இன்பம் அப்படின்றதான் திருவள்ளுவர் இந்த குறள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் இயையா கடை அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும். நன்றி. குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.